ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட 14வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கு 2 திரைப்படமே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெற்றிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அதுவும் தமிழ்நாட்டில், ஏன்னா விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினம். ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அதுவும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு ரீலீஸ்க்கான ஒரு திரைப்படம். அதுவும் இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் கேப்டன் திரைப்படம் வந்து ரீலீஸ் ஆனாலும் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பெற்றிருக்கு. வசூலில் உண்மையிலே ஒரு வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்வேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவு செய்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கூலி திரைப்படத்தை வந்து பார்த்துடலாம். கூலி திரைப்படம் நேத்திக்கு புதன்கிழமை வரைக்கும் 14 நாட்கள் வெற்றிகரமாக வந்து முடிந்து விட்டது. வெற்றிகரமாக 2 வாரம் முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் 4 நாள் கம்பேர் பண்ணும்போது மீதி எல்லா கலெக்ஷனும் வந்து கம்மி தான். ஸோ நேத்திக்கு நம்ம தமிழ்நாட்டில் 14வது நாள் அதிகப்படியாக 3 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு கூலி திரைப்படம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான். 14 நாட்கள் ஆனாலும் 3 கோடிகிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஆனால் இன்னைக்கெல்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் புக் மை ஷோலையும் பெருசாக வந்து யாரும் புக் பண்ணுறது இல்லை. படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு மேலே வந்து ஆகிருச்சு. இப்போ ஸோ ஃபுட்ஃபாலில் தான் திரைப்படம் வந்து டிக்கெட் வாங்கி வந்து பார்க்குறாங்க. ஒரு நார்மலான ஒரு டிக்கெட் ரேட் தான் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு கூலி திரைப்படமும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏ சான்றிதழ் திரைப்படம் 18க்கு மேலே உள்ளவங்க தான் அலோவுடு, பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ் தான். அதுவே வந்து ஸோ ஒரு சின்ன ஒரு லாஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இதற்கான காரணம் ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏ சான்றிதழ் கொடுத்தது. ஸோ அந்த அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 14வது நாள் அதிகப்படியாக 75 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 75 lakhs வரைக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகே தான். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆல்ரெடி சொன்ன மாரி தான் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே ஆந்திரா தெலுங்கானாலே வந்து நிறைய வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதாவது தமிழ்நாடு, வெளிநாடு, அதுக்கு அடுத்தபடியாக ஆந்திரா தெலுங்கானா தான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு நம்ம கூலி திரைப்படம். அதேமாரி இன்னமும் திரைப்படம் வந்து ஓடிட்டு தான் வந்து இருக்கும். அதிகப்படியாக 50 லட்சம் 60 லட்சம் டெய்லி வரும். கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வீக் டேஸில். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது கேரளா பொறுத்தவரை 14வது நாள் 25 லட்சம் விநாயகர் சதுர்த்தி. ஸோ பெருசாக வந்து ஸ்டெப் எடுக்கல, ஏன்னா நிறைய தேட்டர் வந்து எடுத்துட்டாங்க கூலி திரைப்படம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எல்லா ரீஜனை விட பாப்புலேஷன் ரொம்ப வந்து கம்மியாடுது கேரளா மாநிலம் தான். எனவே பரவாயில்ல, இது வரைக்கும் ஒரு 25 கோடி கிட்ட கேரளாலேயே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம். அண்ட் அடுத்ததாக கர்நாடகாவில் 14வது நாள் 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கர்நாடகாலையும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஓகேவான ஒரு கலெக்ஷன் தான் வந்து பெற்றிருக்கு. ஸோ 4 நாள் வந்து ஒரு 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் தான் வந்து ஸோ கலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே. அண்ட் அடுத்தாக பார்க்க போகிறது நார்த் இந்தியாவில் அதிகப்படியாக 1.5 கோடி கிட்ட 14வது நாள் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நார்த் இந்தியாவை பொறுத்தவரை 4 நாள் வந்து 1 கோடி 1.5 கோடி அப்படின்னு வந்து கலெக்ஷன் பெற்று தாறுமாறாக வந்து வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இப்பயும் கோடி கணக்கில். அதேமாரி அதிகப்படியாக 40 45 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நார்த் இந்தியாவில். உண்மையிலே வந்து வேற லெவல் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மொத்தமாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 14வது நாள் 6 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 6 crore மேலன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நம்ம கூலி திரைப்படம் வந்து 6 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ பிக் கலெக்ஷனும் கிடையாது, ரொம்ப லோ கலெக்ஷன் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் மீடியம் சொல்லலாம். அடுத்ததாக ஓவர்சீஸில் 14வது நாள் 1.5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ நார்த் இந்தியா மாரி தான் இதுவும் ஒரு 1.5 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1.5 crore அபவ். ஸோ ஓவர்சீஸ் பொறுத்தவரையும் கோடி கணக்கில் தான் வந்து படம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஜெயிலர் திரைப்படத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியல கூலி திரைப்படத்தால். ஏன்னா ஜெயிலர்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு வந்து செகண்ட் வீக் 2வது வாரம்லாம் அல்டிமேட்டாக வந்து வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் பெற்றுச்சு. பட் கூலியால் சுத்தமாக வந்து முடியவில்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக 14வது நாள் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் அதிகப்படியாக 7.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 7.5 crore மேலே. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் விநாயகர் சதுர்த்தி வேறு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 10 கோடிக்கு மேலே வரும் அப்படின்ட்டு. பட் நீ என்ன 10 கோடி 8 கோடியே வராது அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் ஆகிவிட்டது. மொத்தமாக 14 நாட்கள் முடிவில் 540லேருந்து 550 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. ஸோ இது ஒரு ப்ரொடக்ஷன் பற்றி தான் வந்து சொல்கிறேன். எதுவுமே அஃபிஷியலாக வந்து ஸோ எந்த ஒரு போஸ்டர் வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கே கொஞ்சம் வந்து ஒரு டவுட் மாரி ஆகிருச்சு, என்னடா இது அப்படின்ற மாரி. ஏன்டா போஸ்டர் விட மாட்டாங்க, படம் வந்து 2 வாரமே ஆகிவிட்டது. நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க. 450 கோடி தான் வேர்ல்டு வைடு, 500 கோடி கூட நெருங்கலை அப்படின்ட்டு ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 500 கோடி அப்படின்னு ஸோ பெரிய பெரிய வெப்சைட்லையும் சொல்கிறாங்க, பெரிய பெரிய சேனலில் வந்து சொல்கிறாங்க.
பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து 500 கோடி கிடையாது, 530 540 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் ஏதாவது போஸ்டர்ஸ் வந்து விடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ எனிவே இந்த திரைப்படம் வந்து நிறைய பேர் ஃப்ளாப்லாம் சொல்கிறீங்க, அதையும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். நான் சூப்பர் ஸ்டார் ரசிகர்லாம் வந்து கிடையாது, எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். படம் கண்டிப்பாக ஃப்ளாப் கிடையாது, ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்தமாரி தான். என்ன தியேட்ரிக்கல் ரைட்ஸ் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போனதால் இந்த திரைப்படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஆகிவிட்டது, அவ்வளோதான். அண்ட் அடுத்தபடியாக நம்ம கேப்டன் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தோட 6வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தலாம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு அரங்கம் நிறைந்த காட்சிகள் மாபெரும் வெற்றி கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு அஃபிஷியலான போஸ்டரை வந்து போட்டிருந்தாங்க. அது முற்றிலும் உண்மைதான். நிறைய படத்துக்கு வந்து ஃப்ளாப் ஆனாலும் போஸ்டர்லாம் பார்த்தா தாறுமாறாக போடுவாங்க. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, வெற்றி நடை போடுகிறது, அதிரடி வெற்றி, சரவடி வெற்றிட்டு. பட் உண்மையிலே நேர்மையாக நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து ஸோ இப்போ ரீரிலீஸ் ஆனாலும் நேர்மையாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஆகியிருக்கு. ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு 100% வந்து உண்மை அப்படின்னு சொல்லுவோம். 99 கிடையாது, 90 கிடையாது, 100% வந்து உண்மை தான். ஸோ வெள்ளிக்கிழமை 500 ஷோஸு, சனிக்கிழமை 800 ஷோஸு, ஞாயிற்றுக்கிழமை 1000 ஷோஸு, நேத்தி கூட 1000 ஷோஸுக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து ஓடி இருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அந்த அளவுக்கு தாறுமாறாக இந்த திரைப்படத்தை வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழக மக்கள். ஸோ இது கேப்டன் அவர்கள் இல்லை ஒரு சோகம் அப்படின்னு இருந்தாலும் இந்த திரைப்படத்தை 1991 நிறைய பேர் வந்து பிறந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க, நிறைய பேருக்கு 10 வயசுக்கு மேலே கூட ஆகியிருக்காது. இப்போ அந்த 4K டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலிமா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனது அனைத்து தரப்பு மக்களுமே வந்து வரவேற்றுட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நான் கூட உண்மையிலே நினச்சேன், ஏன்னா இது 1991 வெளியான திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான், எனக்கு எல்லாமே தெரியும். 100வது திரைப்படம் யாருக்கும் பெருசாக வெற்றி வந்து அடையலை கேப்டன் தவிர்த்து. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத வெற்றியை வந்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை பெற்றுச்சு 1991. ஸோ என்னதான் ரீரிலீஸ் ஆனாலும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் என்ன ஸோ ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே ஆளுங்க இல்லை 40 வயசுக்கு மேலே ஆளுங்க தான் வந்து பார்ப்பாங்க. எப்படியும் ஒரு நாள் ஓடும், 2 நாள் ஓடும், 3ஆவது நாள்லாம் வந்து ஸோ மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் எங்கே ஓட போகுது, ஒர்க்கிங் டேலாம் ஓட போகுது அப்படின்னு தான் உண்மையிலே நான் சத்தியமாக நினச்சேன். ஆனால் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹாலிடே விடுமுறை நாட்களில் ஓடின மாரியே ஒர்க்கிங் டேலையும் திரைப்படம் வந்து ஓடுது, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைலாம். ஏன்னா வந்து ஈவினிங் ஷோவாக இருக்கட்டும், அதேமாரி இரவு காட்சியாக இருக்கட்டும், நிறைய தியேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல் தான். இதை நான் சொல்ல, என் வீடியோ பார்க்குற ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஊர்களில் இந்த அளவுக்கு வந்து படம் மூடி நான் பார்த்ததே இல்லை. அதாவது ரீரிலீஸ் ஆன திரைப்படத்தை சொல்கிறேன். ஸோ இந்தமாரி ஒரு ரீரிலீஸ் ஆகி அதுவும் 34 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு திரைப்படம் இந்த அளவுக்கு சக்கப்போடு போடும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சி கூட பார்த்ததில்லை. அதேமாரி தியேட்டர்லையும் பார்த்தா ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் வந்து இருக்குது, ஈவினிங் ஷோஸ், நைட் ஷோலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் நடித்த கில்லி போன ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி ரீரிலீஸ் ஆகி அது கூட 2004 தான் வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து 34 வருஷத்துக்கு பிறகு ரீரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பெற்றிருக்கு. கண்டிப்பாக இதை வந்து வரவேற்கணும். அதேமாரி இந்த திரைப்படத்தை அகைன் ரீரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து கண்டிப்பாக நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஏடா இது ஒரு கோடி வந்து கலெக்ஷன் பெருமா அதிகப்படி அப்படி தான் நிறைய பேர் வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் இந்தமாரி வந்து வேற லெவலில் ஒரு திருவிழா மாரி கொண்டாடுவாங்க, ஒரு 34 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அப்படின்னு கண்டிப்பாக யாருமே வந்து நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. கேப்டன் பிரபாகரன் பொறுத்தவரை நேத்திக்கு 6வது நாள் அதிகப்படியாக 95 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 1 கோடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 95லேருந்து 1 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. டோட்டலாக 6 நாட்கள் முடிவில் 5.25 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு, 5 கோடியே 25 லட்சத்துக்கு மேலே. ஸோ இன்னும் ஒரு நாள் 2 நாள் இன்னும் 3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையிலே 1991 கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கோ அந்த ஒரு கலெக்ஷனே வந்து இந்த திரைப்படம் வந்து மிஞ்சிரும் போல. கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் இந்த திரைப்படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் அவர்களோட பையன், அதாவது 2வது மகன் நம்ம இளைய கேப்டன் சண்முகப்பன் அவர்கள் நடிப்பில் படைத்தளம் திரைப்படம் வந்து வெளியாச்சு. அதோட வேர்ல்டு வைடு கலெக்ஷனே வந்து ஸோ 8லேருந்து 9 கோடி கிட்ட வந்து இருக்கும். அந்த ஒரு கலெக்ஷனே இந்த திரைப்படம் வந்து முந்திரும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற போக்க பார்த்தா, ஏனால் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு 95லேருந்து 1 கோடி கிட்ட. ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த திரைப்படம் வந்து ஒரு சம்பவோடு போடும் தமிழ்நாடு மட்டுமின்றி ஒரு சில இடங்களில் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா சைட்லேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அங்கேயும் வந்து எதிர்பார்க்காத ஒரு கலெக்ஷனை வந்து பெற்றிருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். அதே போல் நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் புஷ்பா 2 திரைப்படத்தெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், புஷ்பாவோட அந்த கதையே வந்து
கேப்டன் பிரபாகர்ல இருந்தா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து படத்தை பார்த்து அடப்பாவிகளா இந்த திரைப்படத்தை பார்த்தா வந்து ஸோ புஷ்பா 2லாம் வந்து எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய படங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட திரைப்படம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு யோசிப்பு தன்மை, அதேமாரி ஒரு கதையை எடுக்கலாம், ஸோ எந்த மாரி படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இயக்குனர்கள்லாம் வந்து ஸோ ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை. ஸோ அதனால தான் மக்கள் நிறைய பேர் இந்த திரைப்படத்தை வந்து என்ஜாய் பண்ணி, அதுவும் 2K ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களும் வந்து என்ஜாய் பண்ணி இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கலெக்ஷன் 2வது தான். கூட்டமாக இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதேமாரி தியேட்டருக்காரங்களும் வந்து ஸோ நியாயமான வந்து கட்டணம், அதாவது டிக்கெட் கட்டணத்தை வந்து விற்கிறாங்க. ஏன் இது சொல்கிறேன்னா, கூலி திரைப்படத்தோட டிக்கெட் ரேட்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது புது படம், ஸோ அதை விட்டுருங்க. கேப்டன் பிரபாகரன் வந்து அப்படி கிடையாது, ஒரு நியாயமான ஒரு ரேட்டு தான். ஸோ அந்த ஒரு ரேட்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகி நல்லாவே வந்து கலெக்ஷன் பெற்றுக்குன்னா உண்மையிலே ஒரு வேற லெவல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி 2வது வாரத்தில் வந்து கொடுக்கல. அது எல்லாமே ஏற்றுக்கணும். முதல் 4 நாட்களில் வந்து வேற லெவல் சூறாவளி கலெக்ஷன் தான். பட் கேப்டன் பிரபாகரன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறும் ரிலீஸ் ஆகி அப்படின்ட்டு வேற லெவலில் வந்து கல்லா கட்டிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முரண்படான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.